டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல்ல ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இதுங்க. ஒரு வெற்றி பெறுவதற்கு எந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தூண்டுகோலாக இருக்கக்கூடிய விஷயம் மோட்டிவேஷன் தான். இன்னைக்கு எந்த வெற்றியாளர்களை சந்திச்சாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப பெஸ்ட் மோட்டிவேஷன். அடுத்த உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மோட்டிவேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, நிச்சயமாக யாராவது உங்க இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. நல்ல டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணணும். டீச் பண்ணுறது, அப்புறம் ட்ரமாட்டைசேஷன் பண்ணுறது அப்படின்றத விட இன்ஸ்பயர் பண்ணுறது தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சக்ஸஸை தரும். அப்போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் தருவா அல்லது இன்ஸ்பயர் ஆக்குவா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான். கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் ஆர் உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நீங்கள் அதை நினச்சிட்டா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் ஜெயிப்பதற்கு நிச்சயமாக வேறு யாரும் காரணமே இல்லைங்க, நீங்கள் தான். அப்போது அந்த டெசிஷனை யார் எடுக்கணும்? நிச்சயமாக நீங்கள் தான் எடுக்கணும். நான் ஒரு அரசு வேலைக்கு போனால் என்னுடைய குடும்பம், என்னுடைய அந்த டேலண்ட்டு எல்லாமே நான் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு அரசு ஊழியர் ஆகுவேன். எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். நான் என்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும். நான் இன்னும் மேலே மேலும் வளர முடியும். அடுத்தடுத்த ப்ரொமோஷன் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா அது நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் இருப்பதுங்க, இது ரொம்ப அளவிற்கு அளப்பரியம் இல்லாததுன்னு சொல்லலாம். அதை விட ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் இருக்க முடியாது யாராலையும். நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும். அப்போது செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன் நான் சொல்லுவேன். அந்த மோட்டிவேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. பணம் 10 செய்யுன்னு சொல்கிறோம். மணி இஸ் வாட் மணி டஸ். வார்க்கர் சொல்கிறார், அருமையான ஒரு டெஃபினிஷன் வார்க்கர் சொல்லுவார் எக்கனாமிக்ஸில். மணி இஸ் வாட் மணி டஸ். பணம் என்பது பணம் என்னத்தை செய்கிறது. நீ பணம் இல்லைனா எதுவுமே கிடையாது. அதுக்காக நான் பணம் முழுவதுமே அப்படின்னு சொல்லலை. பட் வாழ்க்கைக்கு இன்றைக்கி நமக்கு நெசசிட்டி கண்டிப்பாக தேவை என்பது பணம். அந்த பணம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக முடியும். உங்களுடைய குடும்பங்களை நல்ல முறையில் மேற்கொண்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அப்படின்னா நிச்சயமாக அந்த பணம் என்றும் அதற்கு உங்களை படிக்க வச்சுருக்கிறாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்பா அம்மா எல்லாமே உங்களை நல்லா படிக்க வச்சுருக்காங்க. அந்த படிப்பு வீணாகாமல் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வேலைக்கு போகிறதுல தான் இருக்குது. இதுதான் உங்களுடைய உண்மையான மோட்டிவேஷன் நான் சொல்லுவேன். அப்போது உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை வேண்டும், மிக எளிதாக வேண்டும்னா பிஜிடிஆர்பி தான் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். மற்ற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு பல விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கணுங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. நீங்கள் படித்தது மட்டும் தாங்க, நீங்கள் டெஸ்ட் தாங்க. பிஎட் படித்தது உங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர் தாங்க. இதில் நீங்கள் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வர முடியும். அப்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் வச்சுட்டு அதை மோட்டிவேஷனாக மாற்றிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த அரசு வேலையை வாங்க முடியும். அப்போது செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன். நீங்கள் நான் ஒரு அரசு ஊழியர் ஆகணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், என்னுடைய குடும்பம் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். ஸோ அதுக்கு இந்த மோட்டிவேஷன் இருந்தாலே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ணுவீங்க, மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க, அல்லது மெட்டீரியல்ஸ் புக்ஸ் எடுப்பீங்க, ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்க, படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோன்ட் கிவ் எனி எக்ஸ்பிளனேஷன் ஆர் ராங் நோஷன் ஆர் வாட் எவர் இட் மே பி. நீங்களாக என்ன செய்யக்கூடாது, என்னால் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் தனியார் வேலை பார்க்குறேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பெடுத்து கொண்டால் அல்லது ஒரு சரியான ஹார்ட் ஒர்க்கர் இல்லை அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அப்போது இந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை பெஸ்ட் மோட்டிவேஷனாக எடுத்துக்கங்க. அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய முன்னேற்ற பாதையில் செஞ்சீங்கன்னா மிக எளிதாக உங்களால் ஜெயிக்க முடியும். இன்றைக்கெலாம் ரொம்ப இளம் வயதிலேயே வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே ஆஃப்டர் 30, 36, 40 கூட வந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த அரசு வேலையிலேயே 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரே வேலை டீச்சர்ஸ் வேலை தான், வேறு எதுவும் கிடையாது. மிச்சதெல்லாம் ஒரு வயது வரம்புன்னு இருக்குது இல்லைங்களா? இங்கே எந்த அட்டம்ப்ட் எத்தனைங்கிறதும் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் 58 வயசு வரைக்கும் வேலைக்கு போகலாம். 50 வயசில் வேலைக்கு போனவங்க இருக்காங்க, 55 வயசில் வேலைக்கு போனவங்க இருக்காங்க, 40, 40க்கு மேலே
அதே மாதிரி குறைஞ்ச வயசில் 28 29லையும் வேலைக்கு வந்தவங்களும் இருக்காங்க. அப்போது உங்களுடைய மோட்டிவேஷன் ஃபினான்ஷியல் மோட்டிவேஷன் ஆக்குங்க. ஒரு வெறி கொண்டு படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதற்கு சரியான பயிற்சியும் சரியான தேடலும் இருக்கணும். நல்ல மெட்டீரியல்ஸ் வாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் படிப்பதற்காக. அது கோச்சிங் கிளாஸாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நாம் நம்முடைய சேனலில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க. நம்மளுடைய கிளாஸஸும் அப்பப்போ போய்கிட்டே இருக்கும். கீழே தர நம்பருக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்குங்க. தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.